பாகிஸ்தான் வீசிய 50 ஏவுகணைகளையும் இந்திய வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பு நடுவானிலேயே தாக்கி அழித்துள்ளது. பாகிஸ்தானின் 50 ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை தடுத்து அழித்துள்ளது இந்தியா. நேற்றிரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை இந்திய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஜம்மு, உதம்பூர், பத்தான்கோட், ஜெய்சால்மர், கட்ச் நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசியிருக்கிறது. பாகிஸ்தான் வீசிய சுமார் 50 ஏவுகணைகள், ட்ரோன்களை இந்திய ராணுவம் வானிலேயே தடுத்து அழித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி வீசிய ஒரு ட்ரோன் ஏவுகணை கூட இலக்கை தாக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். 50 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுத்து அழித்துள்ளது இந்தியா. விவரங்கள் என்ன? இந்த ட்ரோன்களை அழிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் என்பது உலக அளவில் ஒரு சில நாடுகளிடம் மட்டும்தான் மிக தேர்ந்த அளவில் வைத்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு பாகிஸ்தானினுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்பு என்பது முழுக்க முழுக்க சீனாவை சார்ந்ததாக இருக்கின்றது. சீனாவின் 2 முக்கியமான வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கித்தான் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த அமைப்பு 2மே பழுதுபட்டு போயிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நம்மால் பாகிஸ்தானுக்கு உள்ளே சென்று எளிதாக தாக்குதல் நடத்த முடிந்திருக்கின்றது. நம்முடைய ட்ரோன்கள், நம்முடைய ஏவுகணைகள் எளிதாக சென்று பாகிஸ்தானுக்குள்ளே தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக நம்முடைய ஆயுதங்கள் அனைத்துமே பாகிஸ்தானுக்குள் எளிதாக சென்று அங்கு நம் வைத்திருக்கக்கூடிய இலக்குகளில் விழுந்து வெடித்து சிதறி இலக்குகளை முழுமையாக தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய சீன நாட்டில் இருந்து அவர்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தடுப்பு அமைப்பு போதுமானதாக இல்லை என்பதுதான் பாகிஸ்தான் இந்த தொடங்கி இருக்கக்கூடிய சண்டையிலே மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்புகள் என்பவை பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஏதேனும் ஒரு விமானமோ, அதாவது போர் விமானமோ, எரிகுண்டுகளோ, ஏவுகணையோ புறப்பட்டாலே உடனடியாக ரேடார் மூலமாக அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அதன் பிறகு அந்த எச்சரிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தூரத்திலேயே அந்த இதை மறித்து அடிக்க வேண்டுமா, அந்த ஏவுகணையை தூரமாக இருக்கும் பொழுதே மறித்து அடிக்க வேண்டுமா, அல்லது பக்கத்தில் வரவிட்டு இந்திய எல்லையை நெருங்கிய பிறகு இடைமறித்து அழிக்க வேண்டுமா என்பது தொடர்பாக முடிவு செய்து கொள்கின்றது. வரக்கூடிய ஏவுகணையினுடைய வேகம், அதனுடைய அளவு என்பதையெல்லாம் தீர்மானித்து முடித்த பிறகு நொடிப்பொழுதுக்குள் இந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பெரிய ஏவுகணைகள் என்றால் அது தூரமாக இருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட 100-200 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அதை அழித்து விடுகின்றது. அல்லது சிறிய அளவிலான ஏவுகணைகள் என்றால் ஒரு 30-50 கிலோமீட்டர் தூரம் நெருங்கி வரவிட்டு அருகில் வந்த பிறகு இடைமறித்து அழிக்கக்கூடிய பணியை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செய்கின்றன. இதன் மூலமாகத்தான் கிட்டத்தட்ட 50 ட்ரோன்களை நேற்று ஒரே இரவில் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அழித்து முடித்திருக்கின்றன. சீனாவிலிருந்து வாங்கி இருக்கக்கூடிய S-400 ரகத்திலான வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்லாமல் நம்முடைய உள்நாட்டிலேயே நம்முடைய விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே வெளிநாடான ரஷ்யாவிடம் இருந்து நாம் வாங்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலேயே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோடு முழுவதுமாக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை வட்டமிட்டு காட்டுவார்கள். அந்த வட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் குஜராத்தில் ஆரம்பித்து காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அந்த பெரிய நிலப்பரப்பு முழுவதுமாக வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய வளையத்திற்குள் வந்து விடுகின்றது. இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியது, பாகிஸ்தான் எந்த மூலையிலிருந்து தரை வழியாக தாக்குவதற்கான ஏவுகணைகளை செலுத்தினாலும், ட்ரோன்களை அனுப்பினாலும் அவற்றை உடனுக்குடன் நம்முடைய அமைப்புகள் மூலமாக ராடாரில் கண்டறிந்து அது வரக்கூடிய தூரத்திலேயே எவ்வளவு தூரத்தில் வருகின்றது என்பதை முன் உணர்ந்து தாக்கி அழிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நமக்கு இருக்கின்றன. அதன் மூலமாகத்தான் 50க்கும் கூடுதலான அந்த ட்ரோன்களை கடந்த ஒரு 3 நாட்களில் நாம் தாக்கி அழித்திருக்கின்றோம் என்ற தகவலை ராணுவத்தின் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். இன்று காலையில் முதல் எந்த விதமான தாக்குதலும் இல்லை என்றாலும் கூட இன்று இரவு நேற்று நடந்ததை போன்ற ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் எதிர்பார்க்கின்றது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து. அதற்கு பதிலடி தரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா வசமும் தயாராக இருக்கின்றன.
ஏற்கனவே நம்முடைய ட்ரோன்கள் இன்னும் பாகிஸ்தானுக்குள் தான் உலவிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவலையும் நாம் பெற முடிகின்றது. அந்த அடிப்படையில் பாகிஸ்தானில் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்களை நம்முடைய ட்ரோன்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள், நாம் சொல்லக்கூடிய S-400 ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கி இருக்கக்கூடியது, ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணை எல்லாம் நாம் சொல்கின்றோம் அல்லவா, நம்முடைய நாட்டினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள். அதாவது பாகிஸ்தான் ஏவுகணை நம்முடைய எல்லைக்குள் வந்தால் அது வரும் பொழுதே எச்சரித்து அதை உயரத்தில் இருக்கும் பொழுதே தாக்கி அழித்து விடக்கூடிய அமைப்புகள். இதே போன்ற அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் இருந்தன. லாகூர் உள்ளிட்ட நகரங்களிலெல்லாம் பாகிஸ்தான் வைத்திருந்தது. ஆனால் பாகிஸ்தான் செய்த தவறு முழுக்க சீனா என்கின்ற ஒரே ஒரு நாட்டை நம்பி அந்த நாட்டினுடைய ஆயுதங்களை மட்டுமே வாங்கி வைத்து தன்னுடைய ராணுவத்திற்கு நம்பகமான ஒரு ஆயுதமாக அவற்றை பயன்படுத்தியதுதான் பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. இப்ப நம்மை எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் ரஃபேல் என்ற விமானத்தை வாங்குவதற்கு பிரெஞ்சு நாட்டை நாடி இருக்கின்றோம். அதே போன்று அதில் பயன்படுத்தக்கூடிய ஸ்கேல்ப் ரகத்திலான ஏவுகணைகளை பிரிட்டன் நாட்டிடமிருந்து வாங்குகின்றோம். பிரான்சிடமிருந்து விமானம் வாங்குகின்றோம். அந்த விமானத்தில் பொருத்துவதற்கான ஏவுகணையை பிரிட்டனிடமிருந்து வாங்குகின்றோம். அதே போன்று வான் பாதுகாப்பு அமைப்பு என்றால் அதற்கு ரஷ்யாவை நாடுகின்றோம். உள்ளே ஊடுருவி சென்று ரேடாரில் சிக்காமல் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலிய பொருட்களான அந்த இஸ்ரேல் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ட்ரோன்களை வாங்கி வருகின்றோம். தற்கொலை ட்ரோன் என்றால் அதற்கு இஸ்ரேலை நாடுகின்றோம். வான் பாதுகாப்பு அமைப்பு என்றால் ரஷ்யாவை நாடுகின்றோம். போர் விமானங்கள் என்றால் பிரெஞ்சை நாடுகின்றோம். போர் விமானத்தில் பொருத்தக்கூடிய ஏவுகணைகள் என்றால் பிரிட்டனை நாடுகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு பொருளும், அது எரிகுண்டாக இருந்தாலும் சரி, எரிகணையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் உலகளவில் எந்த நாட்டு ராணுவத்திடம் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை கண்டறிந்து அந்த நாடுகளோடு ராணுவ ஒப்பந்தம் செய்து நமக்கு தேவையான பொருள்களை நாம் வாங்கி இருக்கின்றோம். ஒரே ஒரு தனிப்பட்ட நாட்டை மட்டும் நாம் சார்ந்திருக்கவில்லை. ஒருவேளை ரஷ்யாவை மட்டும் நாம் சார்ந்திருந்தாலோ, அமெரிக்காவை மட்டும் சார்ந்திருந்தாலோ, பிரெஞ்சை மட்டும் சார்ந்திருந்தாலோ, அந்த நாட்டு ஏவுகணைகளுக்கு ஒரு சிலவற்றில் பலம் இருக்கலாம், ஒரு சில துறைகளில் பலவீனம் இருக்கலாம். எனவே நம்முடைய நாட்டை அவர்கள் எளிதாக தாக்கி இருக்கக்கூடும். ஆனால் நாம் பல்வேறு நாடுகளில் சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட ஏவுகணைகளை வாங்கி இருக்கின்றோம். அந்த ராணுவ தளவாடங்களை வாங்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய DRDO விஞ்ஞானிகள் மூலமாக நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய நில அமைப்புக்கும் ஏற்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை, ராணுவ தளவாடங்களை நாம் தொடர்ந்து உருவாக்கி வருகின்றோம். இந்த இரட்டை குழ துப்பாக்கி தாக்குதல் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனை வழங்கி இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் நாம் இந்த அளவுக்கு பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய அனைத்து ஏவுகணைகளையும் வழிமறித்து நடுவானிலேயே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த நாடாக இருக்கின்றோம். உலக அரங்கில் இந்தியா செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான சாதனை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டின் ராணுவமும் நம்முடைய இந்திய தாக்குதலை ஒரு முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய விதமாக கடந்த ஒரு 40 மணி நேரமாக தாக்குதல் சம்பவத்தை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். மேலும் மற்றொரு நாட்டுக்கு உள்ளாக ஊடுருவி சென்று தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமல்லாமல் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு துறைகளில் நம்முடைய இந்தியா சிறந்து விளங்குவதற்கு காரணம், நாம் தொடர்ந்து ராணுவத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதி அளவு, அதை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணைகள் என்று ஒவ்வொன்றும் அதனுடைய பங்களிப்பை செய்து முடித்திருக்கின்றன. 1999 காஷ்மீரில் நடைபெற்ற அந்த கார்கில் யுத்தத்திற்கு பிறகு நம்முடைய ராணுவ வலிமை என்ன என்பதை உலகளவில் பறைசாற்றுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அதே நேரம் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டோம் என்றால் நேரடியாக அமெரிக்க நிலப்பரப்பில் எந்த சண்டையும் நடக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா மற்ற நாடுகளில் நடைபெறக்கூடிய சண்டைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு அந்தந்த நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்காக தனது ஆயுத பலத்தை அது நிரூபித்திருக்கின்றது. எனவே அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுத பலம் உலகத்திற்கு தெரியும். அதே போன்று ரஷ்யாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் ரஷ்ய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளுடன் தொடர்ந்து சண்டை போடுவதால் ரஷ்யாவின் ஆயுத பலம் என்ன என்பதும் கடந்த 10 ஆண்டுகளாக உலகத்தினுடைய அனைத்து நாடுகளுக்கும் தெரியும். 3 ஆண்டுகளாக தீவிர போர் நடைபெற்றாலும் கூட ரஷ்யா பல்வேறு உலக நாட்டு போர்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது. அதே போன்று சீனாவை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் சீனா தைவான் உள்ளிட்ட நாடுகளை தீண்டுவதற்காக அவ்வப்பொழுது ஆயுத சோதனையில் ஈடுபடுகின்றது. மேலும் உலகளவில் நடைபெறக்கூடிய இந்த ராணுவ தளவாட உற்பத்தியில் சீன நாட்டினுடைய தளவாடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே சீனா ஒரு வலிமையான நாடு என்பதும் உலக அரங்கிற்கு தெரிய வரும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தின் பிற நாடுகளில் நடைபெறக்கூடிய சண்டைகளில் நம்மை ஒருபொழுதும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. அந்த நாட்டு சண்டைகளுக்காக நம்முடைய ஆயுதத்தை கொடுப்பதில்லை. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும்
இந்தியாவிடம் இவ்வளவு திறமையான ஆயுத பலம் இருக்கின்றது என்பதை உணராமல் இருந்தது. அது தற்பொழுது பாகிஸ்தான் மூலம் உணர வைக்கப்பட்டுள்ளது.